வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஃபோனிக்ஸ் சேஃப்டியில் ஸ்மோக்கு ஃபயர்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பீரங்கி இப்படி இந்த மாதிரி சுட்டுச்சுன்னா இந்த மாதிரி புகை எப்படி வர வைக்கிறாங்க. ஒரு ஃபயர், ஒரு ரியாலிட்டி இது பாருங்கள், எல்லாமே ரியலாக இருக்குது பார்த்திங்களா. ஒரு சுட்டாக புகை போடுறது. ஸோ பேக்ரவுண்ட் பற்றி கவலை இல்லை, நீங்கள் இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கும்ன்ட்டு. ஏன்னா இது ஒரு பேத்து நம்ம வழக்கமாக சிமுலேட்டரில் நம்ம போடுற மாதிரி தான். ஸோ நான் ஒரு பீரங்கியை வந்து டவுன்லோட் பண்ணேன். சும்மா ஒரு டெக்ஸ்சர், சும்மா அழுக்கான மாதிரி ஒரு டெக்ஸ்சர் போட்டேன், அவ்வளோதான். இதை நவுத்தி வச்சுக்கலாம். இப்போ பீரங்கினால தான் நம்மளுக்கு அந்த புகை வருதுன்னா கிடையாது, நம்ம அது மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கிரிட்டு பாக்ஸ்குள்ளேயே நான் வந்து நம்ம அந்த இது பண்ணலாம். இப்போ நான் வழக்கம் போல் பண்ணுற சிமுலேட்டர் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், ஃபயர் சிமுலேட்டர். நான் இந்த கிரிட்டு பாக்ஸ் அளவுக்கு மட்டும் போடுறேன், எனக்கு இப்போதைக்கு போதுமானது அது. ஸோ இந்த அளவுக்கு ஹைட் ஏற்றிருக்கேன். எனக்கு வேணான்னா இவ்வளோ கம்மி பண்ணிக்கலாம் ஹைட்டை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம புகை வர்றது, இப்போ தண்ணினா நம்ம இங்கே எத்தனை பர்சன்டேஜ் வந்து மேலே வரைக்கும் தண்ணி வருதுங்கிறத நம்ம பண்ணலாம். பட் ஆனால் ஃபயரில் அப்படி பண்ண முடியாது. ஃபயரில் வந்து ஒரு பாக்ஸ் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். டாப் ஆங்கிள் வச்சுட்டு இப்படி ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து ஹைட் வந்து கம்மியான அளவுக்கு தான் ஹைட் இருக்கணும். ஸோ அது ஒன்று முக்கியம். ஏன்னா ரொம்ப மணல் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த சைடு கொஞ்சம் ஹைட் ஏற்றிக்கிறேன், இப்படி வச்சுக்கிறேன். அதே மாதிரி சிமுலேட்டரையும் கொஞ்சம் இழுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு சைடு தான் நம்மளுக்கு புகை அடிக்க போகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இவ்வளோ பெருசு கூட தேவையில்லை, நம்மளுக்கு ஒரு 200 இருந்தால் போதும். ஓகே, இது வந்து கொஞ்சம் வெளியே போகுது, கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, இதுவே எனக்கு போதுமானது. பீரங்கி வந்து நம்ம அப்புறமா வச்சுக்கலாம், இப்போ ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இவ்வளோ பெருசு வேணாம், சின்னது வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து சுட்டால் எப்படி போகுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து மணல், ஓகேங்களா. மணல் வந்து ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா அதிகமான ஒரு இது வந்துடும். கம்மியாகவே கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா நீங்கள் இந்த செல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக, இது அதோட செல் சைஸோட கம்மியாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மணலே வராது. சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு மணல் வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீரங்கி வந்து இந்த இடத்துல வைக்கிறோம், ஆனால் இப்போ தேவையில்லை. நம்ம சிமுலேட் பண்ணிவிட்டு கூட வச்சுக்கலாம், இப்போ தேவையில்லை. இப்போ நம்ம இந்த மணல் வருதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கலாம். இந்த இதில் ஃபோனிக்ஸு சோர்ஸு. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நிறையா கிளாஸ் பார்த்தாச்சுங்கிறனால நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், சரிங்களா. சரி, ஓகே. இந்த பாக்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு டிஸ்பிளே அஸ் பாக்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. ரெண்டரபிள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபோனிக்ஸ் சேஃப்டி ப்ராப்பர்ட்டியில் சாலிட் ஆப்ஜெக்டை எடுத்துருங்க. அப்போ தான் மண் உள்ளே தங்காது, வெளியே வந்து ஸ்ப்ரெட் ஆகும், ஓகேங்களா. வெளியே அப்போ தான் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நான் வந்து சிமுலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இதில் வந்துட்டு ஃபயர் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இதில் ஸ்மோக் தான் இருக்க போகுது. ஏன்னா மண்ணில் எப்படி ஃபயர் இருக்கும், ஸோ அதனால் ஸ்மோக் மட்டும்தான் இருக்கும். இப்போ RGBயும் அதே மாதிரி கொடுத்துக்கலாம், மண் கலரில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மோஷன் வேல்யூ கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகே. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், அங்கே மண் வருதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பாஸ் பண்ணிவிட்டு சிமுலேட்டரில் ஒரு சில செட்டிங் நம்ம வழக்கமாக பண்ணுறது பண்ணிக்கலாம். செல் சைஸு வந்து ஓகே, எனக்கு கரெக்டாக தான் படுது. நெக்ஸ்ட்டு வந்து செல் சைஸ் ஆஃப், இந்த கிரிட் ஆஃப் பண்ணிக்கிட்டு டைனாமிக்ஸு, ஓகேங்களா. டைனாமிக்ஸில் ஸ்டெப் ஃப்ரேம் மட்டும் ஒரு 3 வச்சுக்கோங்க, நல்லா குவாலிட்டியாக வரும். இந்த குவாலிட்டிலாம் எனக்கு முக்கியம் கிடையாது பெருசாக.
பெரிதாக. சரி, ஓகே. பட் இது வந்து ரேண்டமைஸ் கொஞ்சம் என்ன வச்சுக்கலாம், கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு லைட்டாக. இது வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க, 16 வச்சுக்கோங்க. இது டைரெக்டாக இருக்கட்டும். வேறு என்னென்னா அவுட்புட்டில் வந்து வெலாசிட்டி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அவுட்புட்டில் வந்து இந்த வெலாசிட்டி மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ டேப்பில் வந்து எனேபிள் இன் வியூ போர்ட், அப்போ தான் நம்மளுக்கு புகை வரும். நெக்ஸ்ட்டு ரெண்டரிங்கில் வேல்யூமெட்ரிக் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்மோக் கலரில் வந்து கான்ஸ்டன்ட் கலருக்கு தான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் கலரில் நம்ம மண் கலர் இங்கேயும் கொடுக்கணும், இங்கேயும் கொடுத்தா தான் வரும். ஸோ இந்த மாதிரி மணல் பார்த்திங்களா, செம்மணல் மாதிரி இருக்குது, செம்மண் மாதிரி இருக்குது. சரி, ஓகே. அது வந்து லைட்னிங் பிரச்சனை, அது அப்படி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷேடோ ஸ்ட்ரென்த்து நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு அங்கே கம்மியாயிடும். ஒப்பாசிட்டிங்கிறது நம்மளுடைய இதை ஸ்மோக்கோட ஒப்பாசிட்டிங்கிறது இப்போ நான் 1 கொடுத்தேன்னா அங்கே ரொம்ப அதிகமாகிடும். பார்த்தீங்களா, திக்காயிருச்சு. 0.5 அதிகம்தான். ஸோ அதனால் அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் ஓகே தான், மணல் பண்ண வரைக்கும் ஓகே ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வெடிக்கணும், அந்த குண்டு போகிறது. ஆக்சுவலாக நம்ம குண்டு வச்சு இப்படி கொண்டு போகக்கூடாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வெடிக்கிறது ஒரு ரவுண்டு ஷேப்பில், ஒரு சிலிண்டர் ஷேப்பில் தான் வெடிக்கும். நம்மளுடைய குண்டு வந்து என்ன தான் வந்து ரவுண்டாக இருந்தாலும் இதோட தாக்கம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு காற்றுல தாக்கம் வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி தான் இருக்கும். அது எப்படி நான் சொல்கிறேன். ஸோ இந்த டெக்னிக் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கோசரம் தான் இந்த கிளாஸு. பார்த்துக்கோங்க, ஸ்டாண்டர்டில் சிலிண்டர் ஒன்று போடுறேன். ஸோ இந்த சிலிண்டரை வந்து 90 டிகிரியில் இப்படி வைக்கிறேன். இதை வந்துட்டு சென்டரில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேன்சரை கொண்டு வந்து அங்கே நான் வைக்கிறேன். கரெக்டாக ஆங்கிள் கரெக்டாகுதான்னு பார்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேன்சர் சுடும்போது இவ்வளோ பெரிய தாக்கம் வந்து ஏற்படும். ஓகேங்களா, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த சிமுலேட்டரை delete பண்ணால் தான் எனக்கு சரிப்பட்டு வரும். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ நான் இதில் கரெக்டாக இதோட சென்டரே வைக்கிறேன். பீரிங்கையும் அதே மாதிரி சென்டரில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த ஆங்கிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு பீரிங்கி சுட்டால் இந்த அளவுக்கு தாக்கப்படும். ஓகேங்களா, இதுதான் குண்டு. ஏன்னா நம்மளுடைய குண்டோட தாக்கம், அதாவது ரியல் லைஃப்பில் நம்மளுக்கு கொடுக்குற எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்தாகணும், வேறு வழி இல்லை. ஸோ அப்படி கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் வரும். ஸோ இப்போ ஆங்கிள்லாம் வச்சாச்சு. இப்போ ஸோ இந்த இதை ஹைடு பண்ணிக்கிறேன். பீரங்கி ஹைடு கூட பண்ணுவோன்னா நான் ஊற்றி வச்சிட்றேன். ஓகே, இப்போ இதோட இது வந்து நம்ம இந்த பக்கம் தான் நம்மளுக்கு நெருப்பு புகைலாம் இந்த சைடு தான் வரணும். இந்த சைடு வந்துச்சுன்னா அப்புறம் புகை வந்துகிட்டே இப்போ ராக்கெட் மாதிரி ஆகி போயிடும். ஸோ அதனால் இதை எடிட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு மட்டும் ஐடி கொடுக்குறேன். இந்த சைடு மட்டும் ஐடி கொடுக்கலாம். ஒரு 6 கொடுக்குறேன். அதே மாதிரி கண்ட்ரோல் ஆகி கொடுத்து மிச்சக்கிறதெல்லாம் சும்மா 1ன்னு கொடுத்துட்றேன். ஏன்னா எதனால் 1 கொடுக்குறேன்னா நான் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால தான் இப்போ இதை மட்டும் தான் இப்போ முன்னாடி மட்டும் தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து சாஃப்ட்வேருக்கு தெரியணும்ல, அதனால ஃபோனிக்ஸ் பிஎக்ஸ் இது போட்டு இன்னொரு ஃபயர் சிமுலேட்டர் ஒன்று வந்து கீழே மண்ணுக்கு, இன்னொன்று வந்து இன்னொன்று வந்து இந்த குண்டுக்கு. ஓகேங்களா, இதில் ஆடு கொடுத்துட்டு இதை ஆடு பண்ணிக்கணும். இந்த இதை ஆடு பண்ணிக்கிட்டு இதில் வந்து ஐடி கொடுக்கணும். 6ங்கிற ஐடி கொடுக்கணும். ஸோ இப்போ ஓகே, இப்போ குண்டு போகணும்ல. இப்போ வந்து ஒரு ஃப்ரேமுக்கு வந்து இல்லைன்னா 2 ஃப்ரேமுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கீழே இருக்கிற டஸ்ட்டு மண்ணெலாம் ரெண்டர் ஆகட்டும். ரெண்டாவது ஃப்ரேம்லேருந்து இது வரட்டும். ஓகேங்களா, அப்படின்னா இந்த ஃபயரு டெம்பரேச்சர்லாம் வந்து ரெண்டாவது ஃப்ரேமுக்கு தான் வரணும். அப்படின்னா நான் ஸ்மோக்கும் சரி இதுவும் சரி 1வது ஃப்ரேமில் 0ல் தான் இருக்கணும், 2வது ஃப்ரேமில் தான் இது வரணும். ஸோ ஆட்டோ கொடுத்துட்டு 2வது ஃப்ரேமில் வச்சுக்கிட்டேன், ஆட்டோ கொடுத்துக்கிட்டேன். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஆடு கீ கொடுக்குறேன். அதே மாதிரி ஸ்மோக்கையும் ரைட் கிளிக் பண்ணி ஆடு கீ கொடுக்குறேன். இப்போ முன்னாடி ஒரு ஃப்ரேம் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். அதை கொண்டு வந்து 1வது ஃப்ரேமில் வச்சுட்டு 1வது ஃப்ரேமில் இதை 0ன்னு கொடுக்குறேன்.
இதையும் 0ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி போனேன்னா 0ல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரேமும் 0ல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நான் இதை என்ன பண்ணலான்னுக்கிறேன்னா ரெண்டையுமே இன்னொரு ஃப்ரேமுக்கு நவுத்தி வைக்கிறேன். ஏன்னா எனக்கு 2 ஃப்ரேமாவது மண் ரெண்டர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் இது வரணும். ரெண்டுமே ஃபயரு டெம்பரேச்சர் டெம்பரேச்சரு ஸ்மோக்கு இது ரெண்டுமே ஃபுல்லாக வரும். நல்லா குப்புன்னு அடிக்கும். அதே நேரத்தில் இது ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இதுவும் டக்குன்னு போயிடணும். இப்போ நான் இதுக்கு கீ ஃப்ரேம் கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா இது என்ன ஃப்ரேமில் வருதுன்னு பார்த்துக்கிறேன். 3வது ஃப்ரேமா? ஆமாம், 3வது ஃப்ரேமில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 3வது ஃப்ரேம்லேயே இது வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடணும். ஸோ அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆடு கீ கொடுத்துக்கிறேன். ஒரு 20 ஃப்ரேமுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் இது வந்து சர்ன்னு இந்தாண்ட போயிடுது குண்டு. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸ்வைங் டுஃப்னு போகும். ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஸோ போதும். இப்போ இந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு ஃபயர் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஃப்ரேமில் குப்புன்னு அடிக்கும். அப்படியே சல்லுன்னு போயிடும். இப்போது இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்மோக்கும் ஃபயரும் ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் முடியல. அப்போது என்ன ஆகுனா போக போக ஃபயரும் ஸ்மோக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு என்னென்னா குண்டு அடிக்கிற இடத்துல மட்டும்தான் ஸ்மோக் ஃபயர் வரும். ஸ்டார்டிங்கில் ஒரு 2 ஃப்ரேமுக்கு தான் வரும். இது வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஒரு ஃப்ரேம் கம்மி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சிக்ஸ்த்து ஃப்ரேமோட நின்றுடணும். அப்படின்னா 6th ஃப்ரேமுக்கு அப்புறம் 7th ஃப்ரேமில் 0 ஆயிடணும். ஓகேங்களா? அப்படின்னா ஆட்டோ ஃப்ரேம் இதில் வந்துட்டு கரெக்டாக இதுதான் செலக்ட் பண்ணிக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாற்றிட போகிறீங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்களா, இங்கே கீ ஃப்ரேம் மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெட் கலரில் காட்டும். ஃபயரு அடிக்குது, இது வரைக்கும் வருது, இதுக்கப்புறம் 0 ஆயிடுது. ஸோ அங்கே நான் 0 கொடுத்துட்றேன். இங்கேயும் நான் 0 கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்களா செட் ஆயிடுச்சு கீ. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கம்மியாகும் வேல்யூ. நான் அப்படியே ஒரு ஃப்ரேமாக வந்தேன்னா இந்த 7வது ஃப்ரேமில் ஃபுல்லாக நின்றுடும். அதுக்கப்புறம் இது போகிறது குண்டு மட்டும்தான். கீழே வந்து கீழே இருக்கிற மண்ணை வந்து தட்டி விட்ரும். புகை வந்து கிளப்பி விட்ரும். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஆட்டோ ஆஃப் பண்ணிடுறேன். மண் வந்து விட்டது. இப்போ குண்டு ஸ்டார்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் ஃப்ரேமில். டமார் வெடிக்குது. இப்போ இது வந்து ஸ்லோ மோஷனில் அங்கே வெடித்து குண்டு போகிறதுக்கு தயாராகுது. ஸோ இப்போ குண்டு வெடிக்குது அந்த இடத்துல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக குண்டு நம்மளுக்கு ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அது ரொம்ப மிஸ்டேக்கு. ஸோ என்ன பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த இடத்துல இந்த ரெண்டும் 0 பண்ணுறதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். எனக்கு இது வரைக்குமாவது வரட்டும், அதுக்கப்புறமே ஆஃப் ஆகட்டும். ஸோ நான் திரும்ப ப்ளே பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் குண்டு போட்டோம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கரெக்டாக போகுது. ஒன்றும் பண்ணல, நான் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிட்டேன். ஸோ அது போகும்போது மண் பர்ஃபெக்ட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளை அதுக்கேற்ற மாதிரி அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த பீரிங்கையே நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அது சுடும் போது அது அப்படியே புழுதி கிளப்பிக்கிட்டு நம்மளுக்கு குண்டு போகும். நம்ம இதே நீங்கள் ஷேப் உங்களுக்கு குண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுடைய மண்ணில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி போகும். அதே மாதிரி நான் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறேன், அதனால தான் பெரிய பெரிய பீஸாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த சிமுலேட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிரிட் இருக்கும். கிரிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் ரெசல்யூஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மண் இன்னும் சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸாக டீட்டெயிலாக வந்துடும். ஸோ அதே மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஃபயரும் நெருப்பு இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதோட அனிமேஷன் வந்து
இங்கே நீங்கள் கொடுத்துருப்பீங்க எவ்வளோ தூரத்துக்கு அது வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு இது 0 ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ குறைஞ்சிட்டே போகும். ஸோ அது சுட்டதுக்கப்புறம் டம்முன்னு ஒரு அடி அடிக்கும். ஸோ அதுதான் அந்த இது. ஸோ நான் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மண் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் டம்முன்னு சுட்டு இந்த மாதிரி போகும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கணும். ஸோ கொஞ்சோண்டு பெருசாகிடுச்சு. நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஸோ பீரங்கி சுட்டு காட்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிமேல் ஸ்மோக்கை விட இனிமேல் ஃபயர் கொஞ்சம் அதிகமாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபயர் வந்து ரியாலிட்டியாக வந்து வெறும் நெருப்பு மட்டும் எரியிற இது நிறையா இது உங்களுக்கு தேவைப்படும் ரியல் லைஃப்பில். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு எலும்பு கூட்டில் நெருப்பு எரிஞ்ச அப்போ இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.